ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பவனி. வெல்கம் டு பவல்ஸ் டைரி. இன்னைக்கு ஆடி மாதம் 4வது வெள்ளிக்கிழமை. நான் சாமிக்கு கூழை படித்து சாமி கும்பிட போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறது நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். மங்களகரமாக குண்டால மஞ்சள் குங்குமம் வச்சு சாமியை கும்பிட்டு ஒலை வச்சேன். நான் முன்னாடி நாளே ஒரு கிளாஸ் பச்சரிசியை ஊற வச்சுக்கிட்டேன். அப்போ தான் நொய் மாதிரி உடஞ்சி வரும். நம்ம தனியாக நொய் வாங்கணும்னா அவசியமே இல்லை. அதே மாதிரி 2 கிளாஸ் கேவுரு மாவு தண்ணியில் ஊற வச்சுக்கிட்டேன் முன்னாடி நாளே. அப்போ தான் புளிக்கும். புளிச்சு நல்ல டேஸ்ட்டாக வரும் கூழ். அதுக்காக அரிசி 1 கிளாஸ்னா அதே கிளாஸில் 2 கிளாஸ் கேவுரு மாவு போட்டுக்கணும். அப்புறம் சைடில் காய்கறிலாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் கூழுக்கு காரக்குழம்பு செய்கிறதுக்காக. நான் கூழுக்கு காரக்குழம்பு தான் செய்கிறேன், கருவாட்டு குழம்பு செய்யவே இல்லை. ஒலை கொதிஞ்சிடுச்சு. இப்போ அரிசி எடுத்துக்கிட்டு போட்டுக்கணும். சாப்பாடு அரைவேக்காடாக ஆயிட்டோனையே கரைச்சி வச்சுருந்த கேவுரு மாவை எடுத்து ஊற்றிக்கணும். அப்போ தான் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். நல்லா கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆயிடும். இப்போ பாருங்க, கொஞ்சமாக கெட்டி ஆயிடுச்சு. ஃபைனலி இப்போ கலரும் மாறிடுச்சு, கெட்டி ஆயிடுச்சு. இப்போ வெந்துச்சான்னு பார்க்கலாமா? அதுக்கு கையில் தண்ணியை நினச்சிக்கிட்டு தொட்டு பார்த்தா அது ஒட்டாமல் வந்திருக்கணும். அப்போ தான் வெந்துச்சுன்னு அர்த்தம். இப்போ அதை இறக்கி வச்சுட்டு குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாங்களா? அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு போட்டுக்கிட்டு அது வெடிச்சோடனே ஜீரா, அது பொரிஞ்சோடனே வெந்தயம் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போட்டுக்கணும். நெக்ஸ்ட் ஆனியன், நறுக்கி வச்ச முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் மட்டும் இப்போதைக்கு ஆட் பண்ணிக்கணும். அது நல்லா வதங்கினோன்னே மிச்சம் இருக்க உருளைக்கிழங்கு கருணக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிட்டு இது கொஞ்சமாக வதங்கினோன்னே தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு மல்லிப்பொடி 2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி போட்டு நல்லா கொதிக்க விட்டு கடைசியாக புளி தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இறக்குனா காரக்குழம்பு ரெடி. இப்போ கொழுக்கட்டை செய்ய போகிறேன். அதுக்கு கொஞ்சம் சத்து மாவு எடுத்துக்கிட்டேன். அதில் தேவையான அளவு நாட்டு சர்க்கரை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை மிக்ஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு எடுத்துக்கணும். நமக்கு பிடிச்ச ஷேப்பில் இஷ்டத்துக்கு பிடிச்சி இட்லி குண்டால வச்சு வேக வச்சு எடுத்தா கொழுக்கட்டை ரெடி. முருங்கைக்கீரை பொரியல். அதுக்கு பேனில் முருங்கைக்கீரை போட்டு அதை வேகிறதுக்காக தண்ணியை ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சுக்கணும். இப்போ சைடில் ஜாரில் 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்ச வேர்க்கடலை கொரன்னு போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு கீரை வெந்தோடனே லாஸ்டில் போட்டு எடுத்தா அல்டிமேட்டான கீரை பொரியல் ரெடி. ஃபைனலி இப்போ நான் என்னென்ன சமைச்சேன்னா கேப்பக்கூழ், காரக்குழம்பு, முருங்கைக்கீரை பொரியல், கொழுக்கட்டை, அப்புறம் பானகம் இதெல்லாம் சாமிக்கு படைச்சி சாமி கும்பிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் ஆடி மாதம் கூழ் செஞ்சு படைச்சிருக்கேன். குமுத ஹாப்பி என்னாச்சு?